Hi viewers, welcome to Karan-Dees. இந்த வீடியோவில் வாழைத்தண்டு பச்சடி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு பவுலில் 1 டேபிள் ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் தண்ணியும் ஆட் பண்ணிட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக வாழைத்தண்டு சின்ன சின்ன பீசஸாக வெட்டிட்டு இந்த தயிரோடு மிக்ஸ் பண்ண தண்ணியில் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் கலர் சேஞ்ச் ஆகாமல் இருக்கும். இந்த மாதிரி வாழைத்தண்டில் இருக்க நாரெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். க்ளீன் பண்ணதுக்கப்புறமா சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் நார் இருந்தால் இந்த மாதிரி ஒரு ஸ்பூனை வச்சு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கும் போது இந்த நாரெல்லாம் தனியாக எடுத்துக்கலாம். அடுத்ததாக இந்த வாழைத்தண்டை மட்டும் இன்னொரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதில் இன்னும் கொஞ்சம் தயிர் ஆட் பண்ணிக்கலாம். தயிர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்தது இதுக்கு தேவையான உப்பும் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்தது ஒரு பேனில் ஆயில் போட்டுக்கலாம். ஆயில் சூடானதும் அதில் கடுகு ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக உளுந்தம் பருப்பு கொஞ்சம், வரமிளகாய் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக சீரகம், உளுந்தம் பருப்பு சீரகம் எல்லாம் நல்லா ரோஸ்ட் ஆகி நல்லா பொரியும் போது கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது வெங்காயம், எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் நல்லா வதங்கி இருக்கு. வெங்காயம்லாம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நாங்கள் ஏற்கனவே வெட்டி வச்சிருக்க வாழைத்தண்டு தயிரோட இந்த வெங்காயம் உளுந்தம் பருப்பெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம்.